வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக வந்துக்கூடிய ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் வந்து நிறைய வியூஸ் பண்ணுது பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸ் பார்த்தா தான் நான் வந்து மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இந்த மாதிரி வரும். இது மாதிரி நிறைய ஜாப்ஸ் நம்ம சேனலில் வந்து நிறைய அப்டேட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து போய் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், நிறைய ஜாப்ஸ் இருக்கும். வாங்க வீடியோ பார்க்கலாம். தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பணித்துறையிலேருந்து அப்ரண்டிஸுக்காக 720 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்ன குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணணும், எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். இது வந்து கவர்மெண்ட் வேலை தான், அரசு வேலை தான், அப்ரண்டிஸ் மாதிரி தான். நீங்கள் வந்து 1 இயர் அந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கவர்மெண்ட் எடுக்கிற டிசிஷன் தான். என்னென்ன பதவின்னு பார்த்திங்கன்னா, பொறியியல் பட்டதாரி, பொறியியல் அல்லாத பட்டதாரி, அந்த மாதிரி சொல்லி நிறையா கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன், டிப்ளமோ பயிற்சி பெற்றவர், இந்த மாதிரி நிறையா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்கலாம். பார்த்திங்களா, காலி பணியிடம் பார்த்திங்களா, பட்டதாரி பயிற்சியாளர், இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அதில் பிடெக்கு இன்ஜினியரிங் அண்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரில் 460 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸில் 28 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கட்டிடக்கலை இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 வேகன்சி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரில் 150, எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸில் 5 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கட்டிடக்கலையில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5 வேகன்சி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் இல்லாத, பொறியியல் இல்லாத பட்டதாரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா பிஏ, பிஎஸ்சி, பிபிஏ, பிகாமு, பிசிஏ, பிபிஏஎம், இந்த இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 100 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்டிஸுக்கு ட்ரைனிங் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா, பட்டதாரி பயிற்சியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9,000, டெக்னீஷியன் டிப்ளமோ படித்தவங்களுக்கு 8,000, பொறியியல் இல்லாத பட்டதாரிக்கு 9,000 சொல்லி இப்போ கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதில் குவாலிஃபிகேஷனில் இருந்தீங்களா, நீங்கள் வந்து இதுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்து வாங்க பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தகுதி பட்டியல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னா, தகுதி பட்டியலில் வந்து ஃபஸ்ட்டு உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களை வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு கூப்பிடுவாங்க. நீங்கள் வந்து உங்களை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் கூப்பிடுவாங்க. இது எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்களா, ஆன்லைனில் அதுக்கான வெப்சைட் நம்ம லிங்க்கு நம்ம கொடுக்குறோம். அதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, NATSன்னு சொல்லி ஜென்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்காக இருக்குது. அதில் வந்து நீங்கள் போய் பதிவு செய்யணும். அது பதிவு செய்கிறதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோ போடலாம். நீங்கள் வந்து NATSல் பதிவு செஞ்சு மட்டும்தான் அந்த நம்பர் வச்சு தான் இதில் அப்ளை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இதை நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணும்போது அந்த நம்பர் கேட்கும். NATSல் நீங்கள் அப்ளை பண்ண நம்பர் கேட்கும். அதை நீங்கள் கொடுத்தா தான் மட்டும்தான் ஆகும். அது பாருங்கள், NATSல் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து BWT நம்ம பொதுப்பணித்துறையில் வந்து நீங்கள் வந்துங்கும்போது நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க பார்த்திங்க NATS, அதோட அப்ளிகேஷன் நம்பர் இப்படி தான் இருக்கும். அதை வந்து அதுதான் நீங்கள் வந்து தேடி விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி குறியீடு இருக்க எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து நீங்கள் இதை வச்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் NATSல் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பதிவு பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்டு இதெல்லாம் என்னென்னு சொல்லி பார்க்க போகலாம். இப்போ வந்து நீங்கள் ரீசெண்டாக எடுத்தீங்களா அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்களா கல்வி சான்றிதழ், நீங்கள் 10வது 12வது டிப்ளமா டிகிரி என்னென்ன படிச்சுக்கிறீங்களோ எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்களா இருப்பிடச் சான்றிதழ், நீங்கள் அந்த இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்லி இருப்பிடச் சான்றிதழ் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்களா
தேர்வு செயல்முறை தகுதி தேர்வுகளில் உள்ள தகுதியின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க. முக்கிய தேதி விண்ணப்ப காலக்கெடு அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் வந்து அடிப்படையாக புதுப்பிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து விண்ணப்பம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது எப்படி வேணாலும் அது வந்து கவர்மெண்ட்டோட டிசிஷன் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்களா இதுதான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் ஸ்டார்டிங் டேட்டு பார்த்திங்களா 25/11/2024 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 31/12/2024 சொல்லியிருக்காங்க. 31/12/2024 நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போயே ரொம்ப ஒரு மாதங்கிறதுனால ரொம்ப நாள் டைம் கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதை தான் இதிலே கொடுத்துட்டாங்க. இப்போ இன்ஜினியர்ஸ்னு பார்த்திங்கன்னா இன்ஜினியருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு இதுலேயும் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தனியாக நான் சொல்லலை, இதிலே இருக்குது, இதிலே செக் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து வேறு என்ன ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி நீங்கள் வந்து ஏதாவது டவுட்னால் கமெண்டில் கொடுங்க. இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் நம்ம சேனலில் வந்து நீங்கள் கமெண்டில் கொடுங்க. நம்ம வந்து சேனலில் வந்து வீடியோ போடலாம். இது போன்ற வீடியோ வந்து நிறையா நம்ம சேனலில் வந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.